அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தால் 12 ராசிக்காரர்களுக்குமே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டுக்கான முதல் சந்திர கிரகணம் அப்படின்னே சொல்லலாம். மார்ச் 3ஆம் தேதி ஏற்பட இருக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திர கிரகணத்தால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் இந்த குறிப்பிட்ட முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலமாக இருக்குது. நெருக்கடியான பலவிதமான கஷ்டத்தில் இருந்து சுலபமாக வெளிவருவீங்க. வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரலாம். மன நிம்மதி கிடைச்சிருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நீங்கள் இழந்த பணம், சொத்து, உங்களுடைய மரியாதையை நீங்கள் மீட்டு வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லா நன்மைகளும் தேடி வரும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். தினமுமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். பசு மாட்டிற்கு வாழைப்பழம் கொடுங்கள். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்த வேலை எல்லாமே நினைத்தபடி நல்லபடியாக நடக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்ல பெயர் வாங்குவீங்க. யாராலும் செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட நீங்கள் செய்து சாதனை படைப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கோட்டை விட வாய்ப்பு உள்ளது. நேரத்திற்கு சாப்பிட வேண்டும், நேரத்திற்கு தூங்க வேண்டும். ஆரோக்கியத்தில் இல்லாத உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக முடியும். காரிய தடை விலகும். தினமுமே விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். 2 ஏழை குழந்தைகளுக்கு 2 நோட்டு, 2 பென்சில் தானம் கொடுங்கள். நல்லது நடக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே சுறுசுறுப்பாக நடக்கும். வீட்டில் சுப காரிய தடைகள் விலகலாம். புது புது நண்பர்களுடைய அறிமுகம், புது புது நண்பர்களுடைய நட்பு ஆகியவை கிடைக்கும். கொஞ்சம் பிரபலமானவர்களுடைய நட்பு கிடைச்சிருக்கு. வாழ்க்கை துணை தரத்தை உயர்த்தி கொள்ள அந்த நட்பு நல்லதை செய்யும். வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் வேலையிலும் வியாபாரத்திலும் முதன்மை இடத்தை நீங்கள் பிடிப்பீங்க. வருமானம் சீராக இருக்கு. பண்டிகையை கொண்டாடுவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தயாராக துவங்கி விடுவாங்க. செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மன் வணங்குங்கள். சிவப்பு நிற வாழைப்பழம் வாங்கி 2 யாசகர்களுக்கு தானம் கொடுங்கள். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாகத்தான் இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கு. நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குவதற்கு கூட நேரம் இருக்காது. இருந்தாலுமே உங்களுடைய வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் நம்பர் 1 இடத்தை பிடிப்பீங்க. நேர நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வழக்கத்தை விட வேகமாக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும். முடிந்த வேலைகளுக்கு மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாவை கட்டு போடுவது நல்லது. சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் சந்தோஷமான ஒரு காலமாக இருக்கு. எல்லா வேலைகளும் சரியாக நடக்கும். ஆனால் மனக்குழப்பத்தில் இருந்து உங்களால் வெளிவர முடியாது. எதற்காக தான் சிந்திக்கிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்து கொண்டிருப்பீங்க. இதனால் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் வீண் விரயமாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. கவனக்குறைவால் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியதாகவும் வேகமாக நீங்கள் செயல்படக்கூடிய வகையில் இருக்குது. உங்களை பின்தொடரக்கூட யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு பம்பரம் போல சுழன்று கொண்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க. உங்களுடைய மனசும் உடம்பும் சரி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் நிறைய வெற்றி பயணங்களை நீங்கள் சந்திக்கலாம். புது புது அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க. உங்களை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் பிடிக்கும். ஒரு வசீகர தோற்றத்தோடு வளம் பெற போகிறீங்க. பேச்சாற்றலும் வெளிப்படலாம். குறிப்பாக வழக்கறிஞர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் எல்லா விஷயத்திற்குமே நீங்கள் அவசரப்படுவீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மூக்க நுழைப்பீங்க. அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்து வைப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போட்டுக்கொண்டு உங்களுடைய பாக்கெட்டில் போட்டு கொள்வீங்க. உங்களுக்கு நிதானம் இல்லாத போக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகள் புதிதாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். அனுபவசாலிகளை கூட வைத்து கொள்ளுங்கள். பெரியவர்கள்
பெரியவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி வாகை சூடிக்கூடிய ஒரு காலம். வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வராத பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கை இருக்கிறது. பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. சந்தோஷம் இரட்டிப்பாகும். ஆனால் உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த வியாபாரத்திலும் டென்ஷனாக நீங்கள் இருக்காதீங்க. எதிரிகளுடைய தொல்லை கொடுத்தாலுமே அமைதி நிலை மாறாமல் இருப்பது நல்லது. சனிக்கிழமை பைரவர வழிபாடு செய்யுங்கள். எதிரி தொல்லையில் இருந்து விடுபடலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக இருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நிதி நிலைமை சீராகும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். ஆனால் வேலை வியாபாரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். அவசரத்தோடு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது. இருக்கும் வேலையை தக்க வைத்து கொள்வது நல்லது. உங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில் சதி நடக்க வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். வேலை வியாபாரம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராது. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் கூட சரியாகிவிடும். ஆனால் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு தேவை. நிறைய கைபேசி பார்க்காதீங்க. நேரத்திற்கு தூங்குவது நல்லது. தினமும் அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிதானத்தை இழக்கக்கூடாது. உங்களுடைய ஆயுதம் மௌனமாக மட்டும்தான் இருக்க வேண்டும். வாய் பேசக்கூடாது. சண்டை சச்சரவுகளில் கை நீட்டக்கூடாது. பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் அடக்கமாக இருந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும். உறவுகள் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு போக்கு நிலவலாம். நல்லது நடக்கும். பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க தினமுமே முருகன் வழிபாடு செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் நன்மைகள் நடக்கப் போகிறது. வேண்டாம் வெறுப்பாக உங்களிடம் பேசியவர்கள் எல்லாமே தானாக விலகிச் செல்வாங்க. எதிரிகளால் உங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. வேலை வியாபாரத்தில் உங்களுடைய பேச்சு உயர்ந்து நிற்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும். திறமைகள் வெளிப்படலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீடு செய்ய வேண்டும். புது மனிதர்களை நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்னருடன் போடும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன சுப செலவுகள் அவ்வப்போது வந்து போகும். நிதி நிலைமை மட்டுமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். சமாளிச்சிருவீங்க. கவலை இல்லை. அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதும் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை. மற்றவர்களுடைய தலையீடு இல்லாம காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தந்தையுடன் வாக்குவாதம் செய்யாதிருப்பதை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது. வழக்குகளில் பொறுமை அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வேலையில் மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ தற்போது நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு மாற்றம் எதுவும் இருக்காது என்றாலுமே ஓரளவு திருப்திகரமாக இருக்குது. கடையை விரிவுபடுத்த நேர இடத்திற்கு மாற்றமோ விரிவுபடுத்துவ நினைப்பவர்களுக்கு அதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.